5ஆம் பார்வையாக முதல்ல விருச்சிக ராசியை தான் பார்க்குறார். ஒரு 3 மாதம் பார்ப்பார். அப்புறம் டக்குன்னு 10ஆம் இடத்திற்கு வருவார். திரும்ப வந்து அதிசார முறைப்படி கடகத்திற்கே போவார். உச்சகுரு ராசியை பார்ப்பவன் பாக்கியவான். பாக்கியவான்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் அந்த வயதிற்கேற்றார் போலன்னு வந்துடுவேன். சின்னவர்களுக்கு அதற்கேற்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி பையன் நீட்டு படிக்கிறானா, கண்டிப்பாக உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது மனசில் ஒரு 1000 யானைகள் உடலுக்குள்ளே பூந்து விட்டதற் போல ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது விருச்சிக ராசிக்கு முதல் பார்வையாக இருக்கிறார். கடகத்திற்கு வந்த பிறகு அவர் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்காரை பார்ப்பார். 9ஆம் பாவகம்ன்றது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வயதிற்கேற்றார் போல கடனை இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு 3 மாதத்திற்குள்ளாகவே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பலன் உறுதியாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிங்களோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களான ஆண்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெண்ணை சந்தோஷமாக வச்சு தான் ஒரு ஆண் நல்லா இருக்க முடியுமே தவிர பெண்ணை வருத்தி. விருச்சிகராசிக்காரர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைய பேருக்கு பலிச்சிருச்சு. ஆனால் அங்கே போய் நான் என்ன ஸ்டாண்ட் ஆகலை, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, அல்லது பிஆர் கிடைக்க மாட்டல, அல்லது வேலைக்கு நான் என்ன இன்ஜினியர் வேலைக்குன்னு கொண்டு போய் ஒட்டாக வைக்க விட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு? அமோகமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு, நினைச்சது நடக்கும், அதிர்ஷ்டமா இருக்கு, தங்க கதவுகள் திறக்க போகின்றன, வசந்த காலம் வரப்போகிறது, அடிக்கிட்டே போகலாம். பேப்பர்ல இருந்ததெல்லாம் ப்ராஜெக்டா இருந்ததெல்லாம் நேரடியாக நடக்க போகுது. இதுதான் உண்மை. உச்சகுரு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து ராசியை பார்க்க போகிறார் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக்லாம் உண்டு. அந்த அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே நடக்கும். ஒரு வருஷமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை, அதுதான் உண்மை. அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல கொஞ்சம் காசு பணம் வந்தாலும் கூட 8ஆம் இடத்துல குரு பகவான் கொஞ்சம் எல்லாத்தையும் முடக்கித்தான் போடுவார். அந்த மாதிரியாக குருவால் கொஞ்சம் பணம் வந்தது. 2ஆம் இடத்தை அவர் பார்த்தார்ன்ற முறையில் நான் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டப்படலை. உண்மையான கஷ்டம்னா 2015, 16, 17 ஜென்மச்சனி தான். அந்த ஜென்மச்சனி 7.5 சனி நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களை கேளுங்க, ஐயோ அப்படியே கண்ணில் அப்படியே மாலையாக தண்ணி ஊற்றும். அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியே காணாமல் போய்விட்டது போங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்த கமெண்டெல்லாம் பசுமையாக எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைவில் இருக்குது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க. இப்போ ஒரு வருஷமாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. எப்போவுமே உச்சகுரு ராசியை பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய மேன்மை. 5ஆம் பார்வையாக முதல்ல விருச்சிக ராசியை தான் பார்க்குறார். ஒரு 3 மாதம் பார்ப்பார். அப்புறம் டக்குன்னு 10ஆம் இடத்திற்கு வருவார். திரும்ப வந்து அதிசார முறைப்படி கடகத்திற்கே போவார். உச்சகுரு ராசியை பார்ப்பவன் பாக்கியவான். பாக்கியவான்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் அந்த வயதிற்கேற்றார் போலன்னு வந்துடுவேன். சின்னவர்களுக்கு அதற்கேற்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி பையன் நீட்டு படிக்கிறானா, கண்டிப்பாக அந்த தடவை நீட்டுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அவனுக்கு நினைக்கிற காலேஜில் கிடைக்கும். அப்பாக்காரங்க கூட அம்மாக்காரங்க கூட கொஞ்சம் செலவு வைப்பான், இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும்னா நினைப்பாங்க. பையன் மெரிட்லேயே வாங்குவான். அவனுக்கு பிடித்த அளவிற்கு எல்லா இதுவும் கிடைக்கும். முதல் 45 நாட்கள் மந்தமாக தான் இருக்கும். உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது மனசில் ஒரு 1000 யானைகள் உடலுக்குள்ளே பூந்து விட்டதற் போல ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது விருச்சிக ராசிக்கு முதல் பார்வையாக இருக்கிறார். கடகத்திற்கு வந்த பிறகு அவர் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்காரை பார்ப்பார். 9ஆம் பாவகம்ன்றது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வயதிற்கேற்றார் போல கடனை அளிப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், திருமண பாக்கியத்தை கொடுப்பார், இழந்த நற்பெயரை அப்படியே கொஞ்சம் எடுக்க வைப்பார். வேலை அமைப்புகள் இது வரைக்குமே எனக்கு நல்லா இல்லைங்க, டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன், இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது, என் திறமைக்கேற்ற வேலை இல்லை, அல்லது என்னுடைய திறமைக்கேற்ற கணவர் இல்லை, என்னுடைய திறமைக்கேற்ற மனைவி இல்லை, அல்லது மனைவியே அமையலை, அப்படி அமையலை இப்படி அமையலைன்னு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவங்க யார் தான் இருக்கிறாங்க? எல்லாருக்குமே பிரச்சனை தான். கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை, பிச்சைக்காரனுக்கும் பிரச்சனை, அரசியல்வாதிக்கும் பிரச்சனை, அனாதையாக இருப்பவருக்கும் பிரச்சனைன்னு வந்துடும். இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு 3 மாதத்திற்குள்ளாகவே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பலன் உறுதியாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு
விருச்சிக ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும். ஒரு அரை மார்க்கில் போயிடுச்சு, கால் மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை எழுதியும் கொஞ்சம் இதாக இல்லை. இந்த வருஷ கடைசியிலே, அதாவது தமிழ் புத்தாண்டுடைய முதல் 4 மாதங்களுக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு அதிசார முறையில் குரு பகவான் வருகிறார். அவர் இங்கே 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அங்கே 10ஆம் இடத்தை சிம்மத்தை சுபத்துவப்படுத்தி ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அருமையான நல்ல பலன்கள் அரசு வேலைக்கு உண்டு. ஏற்கனவே இதை இன்னும் ஒன்றும் சொல்லலாம், ஏன்னா கவர்மெண்ட் வேலையெல்லாம் தேவையில்லைங்க, பட்டாவே கிடைக்கல. கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன், ஒரு கான்ட்ராக்ட் கேட்டிருக்கிறேன், அது கேட்டிருக்கேன், இது கேட்டிருக்கேன், ஒன்றும் நடக்கலை. அந்த கலெக்டர் கண்டுக்கல, தாசில்தார் கண்டுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், இபியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக் கார் பைக்கு சம்மந்தப்பட்ட தொழிலை வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் பங்கு போன்றவைகளை, ரீசார்ஜ் சென்டர்கள், இதுகளை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையிலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போது. விருச்சிக ராசிக்கார சகோதரிகளுக்கு நிறைவான நல்ல பலன் நடக்கும். பெண்களுக்கு மன நிம்மதி போகும். உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறாளோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஒரு பெண்ணு தான் இந்திய இது இந்தியாவுக்கே பொருந்தோம், வேலை வெளிநாட்டுக்கெல்லாம் பொருந்தாது. எந்த பெண் ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களான ஆண்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெண்ணை சந்தோஷமாக வச்சு தான் ஒரு ஆண் நல்லா இருக்க முடியுமே தவிர பெண்ணை வருத்தி ஒரு ஆண் நல்லா இருக்க முடியாது. இந்த இடத்துல பெண்கள் ஒரு மாதிரியாக ஒரு வருஷமாகவே நல்லா இல்லை. 8ல் குரு இருந்ததுனால அலைச்சல் அதிகம், குடும்பம் பிரிஞ்சிருந்தது. வீட்டுக்காரர் ஒரு பக்கம், பிள்ளைங்க பாட்டிக்கிட்ட வளருது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு அங்கே இருக்குது. இந்த மாதிரியாக விருச்சிக ராசிக்கார சகோதரிகளுக்கு குடும்பம் இணைய முடியவில்லையே என்கின்ற அமைப்பு கரெக்டாக மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த தொழில் சார்ந்து இல்ல படிப்பு சார்ந்து வெளிநாடு போகணுன்ற கனவு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கை கூடுமா? கண்டிப்பா. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல குரு இருந்தபோது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைய பேருக்கு பலிச்சிருச்சு. ஆனால் அங்கே போய் நான் என்ன ஸ்டாண்ட் ஆகலை, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, அல்லது பிஆர் கிடைக்க மாட்டல, அல்லது வேலைக்கு நான் என்ன இன்ஜினியர் வேலைக்குன்னு கூட்டு போய் ஒட்டக வைக்க விட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட குறைகள் தீரக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வருஷம். பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி மீன வீட்டில் இருக்கிறார், குரு மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகீழாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம்
இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பெயர்ச்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும்.